ஈரானுடன் நேரடி போர் 2 வார கால அவகாசம். இதுதான் இன்றைய தலைப்புச் செய்தி. ஃபோர்டோ நியூக்ளியர் சைட் 300 அடி ஆழத்துக்கு கீழே இருக்கு. நம்முடைய B2 பாமால அதை அட்டாக் பண்ண முடியுமா முடியாதா? 2 வார காலம் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு பென்டகனுக்கு உத்தரவு போட்டுட்டு ட்ரம்ப் செய்தியை கொடுத்துட்டு போயிட்டார். இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. தெரியாத ஒரு செய்தியை சொல்கிறது தான் நம்முடைய பாங்கு. அந்த வகையில் பாகிஸ்தானுடைய முனீர் அவர்கள் ட்ரம்போட ஒரு மீட் ஒன்று பண்ணியிருந்தார். அதில் சொல்லப்படாத சில செய்திகள் இருக்கும். பென்டகனில் இருந்து முனீருடைய ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு. அந்த ஆடியோக்குள்ள ட்ரம்ப்பும் முனீரும் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த 2 வார காலத்தில் ஈரானுக்குள்ளேயும் ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயும் இவங்க 2 பேரும் என்ன செய்ய திட்டம் போட்டிருக்காங்க? இது தொடர்பான டீட்டெயில் ரிப்போர்ட்டு தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரோன்கள் மூலியமாக போர் செய்ய தொடங்கியிருக்கு ஈரான். போர் விமானங்கள் உள்ளுக்குள்ளேயே போய் இஸ்ரேலுக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. பதிலுக்கு இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுடைய டீட்டெயில் ரிப்போர்ட்டையும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இஸ்ரேலும் லேசுப்பட்ட ஆளுக்கு கிடையாது. அவங்களும் ஈரானுடைய அணு ஆராய்ச்சி தலைமையகத்தின் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது. டெக்ரானுடைய முக்கிய கட்டடங்கள் சேதமாயிருக்குங்கிற ரிப்போர்ட்டு நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போதே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். SBND அதாவது முக்கியமான டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஈரானில் தகர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ். இதுக்கு பதிலடியாக ஈரான் செஞ்சிருக்கக்கூடிய சம்பவம் என்னன்னா, ஏற்கனவே அமெரிக்கா கொடுத்த F-35 F-16 உள்ளிட்ட விமானங்கள் எல்லாம் தாக்கியிருக்காங்க. பட் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. நம்ம பஸ்ஸில் எல்லாம் போகும்போது ஒரு பஸ்ஸு ப்ரைவேட் பஸ் இன்னொரு பஸ்ஸு முந்திக்கிட்டு வேகமாக போவாங்க இல்லை, அது மாதிரியான ஒரு காட்சி. F-35 பறந்துக்கிட்டு இருக்கு வானில். ஏன்னா அதனால் டூருக்காக போகுது, கொஞ்சம் வேகமாக போவேனா. ஈரானுடைய பழைய விமானம் ஒன்று அது வாட்டுக்கு முந்தி போய் பின்னாடி திரும்பி நின்று அந்த F-35 சுட்டி வீழ்த்துது. அது வரைக்கும் இஸ்ரேலுடைய விமானி தூங்கிட்டு இருந்தாங்களா இல்லை டயாப்பர் மாற்ற போனாங்களா அப்படின்னு தெரியல. பாவம் அந்த விமானத்தோடு சேர்ந்து அந்த விமானியும் அவுட்டு. இதை விட பெரிய கூத்து என்னென்னா, இஸ்ரேலுடைய ஆர்மி பர்சன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட 2 லட்சம் ஃபோர்ஸ் இருப்பாங்க, மேன் பவர். அவங்க எல்லாமே போர் புரியறதுக்கான வாய்ப்புங்கிறது சிரியா பக்கம் கொடுத்துருக்காங்க. காசாவில் பாவம் கையில் ஆயுதங்களே இல்லாத மக்கள் மீது அவங்க தங்களுடைய மெர்கட்டவா டேங் மூலியமாக அடித்து உடச்சி தும்சம் பண்ணுறாங்க. மீதி இருக்கிறவங்கெல்லாம் பாவம் இஸ்ரேலில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பங்கருக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டு யூத பாடல்களை தொடர்ச்சியாக பாடுறாங்க. கேட்க நல்லா இருக்குது, ஆனால் பாவமாக இருக்குது. ரொம்ப சோகமாக பாடுறாங்க. சில பேர் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஆர்மி பர்சன்ஸ் கண்ணீர் விட்டு அழுகிறது எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே இஸ்ரேல்காரங்களை தான் இருப்பாங்க. இன்னொரு புறம் சில செய்திகள் படித்து பார்க்கும்போது 1க்கு 2 தடவை ரொம்ப ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. பாத்ரூமுக்காக ஒருத்தர் போயிருக்காரு. அவர் யாருன்னா இஸ்ரேலை சேர்ந்த ஒரு உளவாளி. அவர் உளவாளி அப்படிங்கிறத விட உயர் அதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் டாய்லெட்டில் போய் ஒளிஞ்சிருந்து நான் இங்கே தான் இருக்கேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் ஆஃபீஸர்ஸுக்கு தகவல் சொல்கிறாரு. ஏன்னா அவர் இருக்கக்கூடிய பில்டிங்க்கு பக்கத்தில் பயங்கர சத்தங்கள்லாம் கேட்டிருக்கு. அதனால இந்த தகவலை அவர் பரிமாறியிருக்கார். ஸோ இது தொடர்பான வீடியோக்களும் இப்போ ட்விட்டரை ஆக்கிரமிச்சிருக்கு. இதற்கும் ஒரு படிக்கு மேலே ஈரான் தனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய காயத்துக்கு மருந்து போடக்கூடிய வகையில் பீர்ஷெவா அவுல இருக்கக்கூடிய இஸ்ரேலில் பீர்ஷெவான்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் சென்டர், அதாவது ஏஐ வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு உளவு பார்க்கக்கூடிய ஒரு டீம் அங்கே இருக்காங்க. அந்த டீமின் மீது அட்டாக் நடத்தியிருக்கு ஈரான். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அட்டாக் அப்படின்னு ஈரான் சைடில் இருந்து IRGC ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலோட ட்ரோன் நெட்வொர்க் டோட்டலி டவுன் அப்படிங்கிறாங்க.
அது மட்டும் இல்லை, சைனா கிட்ட இருந்து வாங்கின ரேடார் இருக்குல்ல, அந்த ரேடாரில் ஏகப்பட்டதை இஸ்ரேல் காலி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. சரி, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு ஈரான் வந்து கொஞ்சம் யோசிச்சாங்க. சரியாக ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய இன்டர்நெட் சேவையை இரவோடு இரவாக கட் பண்ணாங்க. அந்த கட் பண்ண செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். அது ஏன் கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலு இப்போ கிடச்சிருக்கு. இஸ்ரேலுக்கு எந்த விதமான இணைய சேவையும் ஈரான் வழியாக கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஈரான் அரசு தெளிவாக இருந்திருக்கு. அதன் காரணமாக தான் இந்த இன்டர்நெட் சேவை கிட்டத்தட்ட 48 மணி நேரம் அல்ல, அதையும் தாண்டி டோட்டலாக ஈரானில் பேன் செய்யப்பட்டிருக்கு. முக்கியமான ஆன்லைன் சேவைகளுக்கு மட்டுமே அந்த இணைய சேவையை இப்போது பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம் கவர்மெண்ட் சைடில். இதை டாஸ்னிம் அப்படிங்கிற நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு புறம் அதிபயங்கரமான ஒரு செய்தி என்னன்னா, ஈரான் போர் விமானங்களை டைரக்டாக எங்கே இஸ்ரேலுக்கு உள்ளேயே செலுத்தியிருக்காங்க. இப்போது இந்தியா பாகிஸ்தான் போரில் வந்து உள்ளே போய் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியில் வந்தது. ஃபஸ்ட்டு அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை, பாகிஸ்தானுக்குள்ளேயே இந்தியா வந்து போர் விமானங்கள் போகலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்தது. அதற்கு பிறகு பாகிஸ்தான் சைடில் இருந்து இந்தியாவினுடைய விமானங்கள், போர் விமானங்களை நாங்கள் சில இதை சேதப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10 நாள் 15 நாட்கள் கழித்து வேறு மாதிரியான செய்திகள் வந்தது. நாங்கள் உள்ளே போய் அட்டாக் பண்ணது உண்மைதான் அப்படின்னு இந்தியா சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போது இஸ்ரேலுங்கிற நாட்டுக்குள்ள ஈரான் அப்படிங்கிற நாடு டைரக்டாக தன்னுடைய போர் விமானத்தை உள்ளுக்குள்ளேயே செலுத்தியிருக்காங்க. அப்போது இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டோட்டலாக ஃபெயிலியர் ஆக்கிட்டு தான் அந்த ட்ரோன்கள் உள்ளே போயிருக்கணும். இப்போது ஈரான் நடத்தக்கூடியது ட்ரோன் வார். ஈரானோட ரெட் கிரசன்ட் சொசைட்டி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் சொராக்கா அப்படிங்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உலகத்துக்கு தெரியாத ஒன்று செய்தி இருக்குது. இஸ்ரேல் ஈரானுடைய 5 முக்கியமான மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலில் ஏகப்பட்ட ஈரானியர்களும் காயமடைஞ்சிருக்காங்க, சில பேர் உயிரிழந்திருக்காங்க. இது தொடர்பான செய்திகளை உலக நாடுகள் ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு ஈரானுடைய ரெட் கிரசன்ட் சொசைட்டி இப்போ ஒரு அதிரடியான ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அரசாங்கத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுடைய செய்தி வாசிப்பாளர், ஏன் அப்படின்னா அவங்க நியூஸ் செக்ரட்டரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கரோலின், இந்த ஈரானுக்குள்ளே இறங்கி அமெரிக்கா அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம்ல, அதில் ட்ரம்ப் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காரு. 2 வார காலம் அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு பென்டகனுக்கு அவர் உத்தரவு போட்டிருக்காரு அப்படிங்கிறத இவங்க செய்தியாக சொல்லியிருக்காங்க. என்ன அர்த்தம்? 2 வார காலமாக ஈரானுக்குள்ள அமெரிக்கா இறங்கி போர் பண்ணாது, 2 வார காலம் அவகாசம் இருக்குது அப்படிங்கிறத கரோலின் அவர்கள் மூலியமாக செய்தி வாசிக்கிறாங்க. சரி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி அப்படிங்கிறத அப்படியே ஏற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் நம்ப முடியாது. இன்னொரு புறம் கரோலின் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வேற. ட்ரம்ப் கிட்ட இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழித்து அவர்கிட்ட போய் நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா அவர் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். அதுதான் அமெரிக்கா. அப்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ட்ரம்ப்பு இந்த சிச்சுவேஷன் ரூமில் உக்காந்துட்டு இந்த GPU-57 அப்படிங்கிற பங்கர் பஸ்டரை வச்சு ஈரானுடைய அந்த ஃபோர்டோ அப்படிங்கிற நியூக்ளியர் சைட்டை நம்மளால் அட்டாக் பண்ண முடியுமாங்கிற கொஸ்டினை தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போது அவங்க அது 300 அடி ஆழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றிய சேட்டலைட் இமேஜஸ் நமக்கு கிடச்சிருக்கு. பட் அது 200 அடியா 300 அடியா இல்லை 300 அடிக்கும் கீழே இருக்கா? நம்முடைய B2 பாம் வந்து டைரக்டாக 300 அடி வரைக்கும் போய் முழுமையாக அந்த நியூக்ளியர் சைட்டை அழிச்சிட முடியுமா அப்படிங்கிறது தெரியலேன்னு பென்டகன் சைடில் இருந்து ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுருக்காங்க. இதை பிடிச்சிக்கிட்ட ட்ரம்ப்பு, அப்படி நான் இறங்குறதே அந்த ஃபோர்டோ நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ண தான். சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது எனக்கு பெரிய அசிங்கம். அது மட்டுமல்ல, ஒரே அடி ஜப்பானில் வந்து ஹிரோஷிமா நாகசாகி அடித்து முடித்த உடனே அந்த போர் நின்றுச்சுல, அது மாதிரியான ஒரு அட்டாக்கை நான் நடத்தணும் அப்படின்னு ட்ரம்ப் பிரியப்படுறார். ஏன்னா ஈரான் வந்து ட்ரம்ப்புக்கு அவ்வளோ குடைச்சல் கொடுத்தது அப்படின்னு ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரியும். அதனால் மறுபடியும் ஒரு 2003 ஈராக்கை எப்படி வந்து துண்டு துண்டாக சிதைச்சாரோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வை இப்போ ஈரானில் நடத்துறதுக்கு அவர் பெரிய பிளான் போட்டிருக்காரு அப்படிங்கிறத பென்டகனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த ஸ்பீச்சை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க.
கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு பென்டகனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் 2 வார கால அவகாசம் அப்படிங்கிறத பென்டகன் அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத செய்தி வாசிப்பாளர் கரோலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு ஆங்கிள் இருக்குது. பாகிஸ்தானுடைய முனீர் அவர்களை ட்ரம்ப் அவங்க சந்திச்சாங்க. இது சந்திப்பு நடந்து 24 hours ஆகுது. இந்த சந்திப்பில் ஈரானை பற்றியும் பாகிஸ்தானை பற்றியும் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு செய்த உளவு தகவல்கள் என்னென்ன கொடுத்தாங்க, போர் விமானங்களை வான்பரப்பில் அனுமதிச்சாங்கிறதெல்லாம் ஓப்பனாக செய்தி வந்துச்சு. வெளிவராத ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு ஆடியோ. அந்த ஆடியோ இந்த சிச்சுவேஷன் ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து இப்போ கசிய விட்டுருக்காங்கங்கிற செய்தி வெளியாகுது. அந்த ஆடியோவில் முனீர் அவர்கள் ஸ்பீச் கேட்குறத நான் கேட்டேன். பட் இப்போ அது யூடியூப்பில் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்குது. ஸோ அந்த ஆடியோவில் முனீர் அவர்கள் பேசுகிற மாதிரியே முனீர் அவர்களுடைய வாய்ஸ்லேயே அது இதாகுது. என்னன்னா, ட்ரம்பினுடைய பிளான் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான், அதே நேரத்தில் ஈரானுடைய கிழக்கு பகுதி. இந்த ஈரானுடைய கிழக்கு பகுதியில் மக்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத பிளான் போட்டிருக்காங்க. இதை முனீரை வச்சு செய்ய முடியுமா அப்படிங்கிறத அமெரிக்கா யோசிக்குது அப்படிங்கிறது தான் செய்தி. அப்போது இந்த ஆப்கானிஸ்தானும் ஈரானுடைய கிழக்கு பகுதியிலையும் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு உள்நாட்டு போரை ஏற்படுத்தினாங்கன்னா, இந்த 2 இடத்துலையுமே உள்நாட்டு போரை ஏற்படுத்தினா அமெரிக்கா உள்ள என்ட்ராகி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முனீரை வச்சு ட்ரம்ப் போடக்கூடிய பிளான். இதைத்தான் இந்த ஆடியோவில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா, இது ஏஐ ஜென்ரேட்டட் ஆடியோவா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் அந்த ஆடியோ லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ட்விட்டரில் நீங்கள் நிறையா முக்கியமான சில இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, அவங்களுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய வகையில் உங்களால் அந்த ஆடியோவை கேட்க முடியும். சரி, இன்னொரு புறம் ஈரானில் இன்டர்நெட்டு கட்டாயிருக்கு. இதனால மக்கள் வங்கிகளில் பணம் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையும் மக்களுக்கு எதிராக திருப்புவதற்கு அமெரிக்காவும் பாகிஸ்தானை சேர்ந்த இராணுவ தளபதி, அவர் வந்து சன்னி முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு இங்கே ஷா ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்தணும் அப்படிங்கிறதுல அவரும் தீவிரமாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இல்லாட்டி ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு முனீர் ஆசைப்பட்டிருக்க மாட்டார், அதை செய்தியாகவும் சொல்லியிருக்க மாட்டார். இது தேர்ட் ஆங்கிள். இதில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டால் 100க்கு 100% இது அன்ஆத்தரைஸ்டான செய்தி. ஓகே, இதை நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே நான் சொல்லிடுறேன். கமெண்ட் பாக்ஸில் வந்து சண்டை போடாதீங்க. புதுமையான ஒரு பார்வை இருக்குது, புதிய ஒரு செய்தி வந்து சேர்ந்துருக்கு. அந்த செய்தியையும் என் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஆசை. அதில் உள்ளது எது, நல்லது எது, கெட்டது எது அப்படிங்கிறத தீர ஆராய்ந்து நீங்கள் முடிவு செய்யுங்கள். அடுத்ததாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த செய்திகள் வேறு மாதிரியாக திசை மாற்றப்படும். அப்போது நீங்கள் இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதனால இது நடந்திருக்கு, இதனால இந்த ஆங்கிள் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத பொருத்தி பாருங்க. ஒவ்வொரு செய்திக்கு பின்னாடியும் வேறு ஒரு மறைக்கப்பட்ட செய்திகள் இருக்கும். அதை தேடி நம்ம பயணம் மேற்கொள்வோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72907991. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.